கட்சி எப்படின்னா நாங்க தமிழ்நாட்டையே ஒற்றுமையா வச்சிருக்கோம், ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்கேயுமே பேச மாட்டோம், இது பெரியார் வாழ்ந்த மண், பெரியார் ஜாதியை ஒழிச்சமன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே சொல்லிக்கிட்டு தான் வராங்க. தென் மாவட்டங்கள்ல ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் ஒழிஞ்சுதா அப்படின்னு கேட்டா தென் மாவட்டங்கள் மட்டும் இல்ல வட மாவட்டங்கள்லயுமே ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் ஒழிஞ்சிருச்சா, யாருமே பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கேள்விக்கான பதில் இன்னும் யாருக்குமே தெரியல. அப்படிதான் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய செஞ்சி பேரூராட்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேல ஒழுக்கூர் அப்படின்ற கிராமத்துல இருந்து பல கிராமப்புற மக்கள் வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்காக போயிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் செஞ்சும் எங்களுக்கான சரியான ஊதியம் கொடுக்கல. அந்த கிராம மக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சது 60க்கு மேல 70க்கு மேல வயசு இருக்கும். அந்த வயசுலயுமே உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மக்கள் அவங்களுக்கான சரியான ஊதியம் போகல அப்படின்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் எல்லா வேலையும் நாங்க செய்யறோம் சார், கஷ்டப்பட்டு செய்யறேன். இந்த வயசுக்கு 74 வயசு நடக்குது. 74 வயசுக்கு நான் வந்து கெட்டவார பிடிச்சி போட்டு மண்ணு வாரி கொட்டுறேன். மண்ணு வாரி கொட்டி 1000 அடிக்கிறாங்க. என்ன பேசுறதுன்றாங்க. இது சம்பந்தமா மேலையும் அவங்க புகார் தெரிவிச்சிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்தோட மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய மறுவரசி அவங்க கிட்டயுமே புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அதற்கான ஆக்ஷன் எடுக்காம தகாத வார்த்தைகளாலையும் ஜாதி பேரை சொல்லியும் பயங்கரமா திட்டுறாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்திருக்கு. ஜாதியை பத்தி பேசுறாங்க. நான் அதுக்கெல்லாம் வாயை திறக்க கூடாதுன்னு ஊரை சுத்தி பேசி வராங்க. ராத்திரில இருந்து வாயை திறக்க கூடாது. நேற்று கேட்டது நான் தப்பாவே கேட்கல. நான் செஞ்ச கஷ்டத்துக்கு கெட்ட பேரை போட்டா எனக்கு கூலி கம்மி, 200 ரூபாய் கூலி கொடுக்குறேன். 20 பேர் செஞ்சான்றாங்க. 20 பேர் வந்து இங்க இருந்தா அந்த மோட்டுக்கு தூக்கி போய் கொட்டணும். அவ்வளவு மண்ணு கொட்டியும் 200 ரூபாய் தான் போடுவோம் கூலின்னு ஒரு சட்டம் சொல்றாப்புல. எம்மா ஓவர்ஸ் வந்து இந்த ஊர்ல வேலை செஞ்சாங்க. எந்த பேர் இந்த பேர் எடுத்தவங்க கிடையாது, கெட்ட பேர் எடுத்தவங்க கிடையாது. அவங்க கஷ்டத்தை பார்த்து கூலி போட்டு போனாங்க. இந்த அம்மா வந்து இதுதான் நான் போடுவேன், 160 ரூபா தான் போடுவேன், இதுதான் நான் என்னால முடியும். மேல் கொண்டு நான் போட்டு மேல போட்டு கொடுக்குறாங்களாம். அது யாருக்கு ஆசைன்னு தெரியல சார் போட்டு கொடுக்குறது. இது மட்டும் இல்லாம நீங்க எங்களுக்கான சரியான ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பலர் எழுப்பின கேள்விக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. செய்யற அளவிற்கான ஊதியம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதைப்படி நாங்க கேட்டோம்னா எங்களை வந்து ஓவர் சொல்லி அவங்க அம்மா வந்து மிரட்டுறாங்க. நேற்று வந்து ஒரு பேட்டி ஒன்று எடுத்து போட்டோம். அதை வச்சு நேற்று ஈவினிங்ல இருந்து எங்களை அசிங்கமா பேசுறாங்க. காது குத்தி கேட்க முடியல. எங்க ரிலேட்டிவ்லாம் இதே ஊர்ல இருக்கிறாங்க. எல்லாம் என்னை வந்து திட்டுறாங்க, நீ ஏன் இந்த வேலைக்கு போனேன், உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவ்வளவு அசிங்கமா காது குத்தி கேட்க முடியல. எங்களுக்கு நாங்க செய்யறது எங்களுக்கு 300 ரூபா போட்டா போதும் சார். 336 ரூபாய் அவங்க வாங்குற போடுற கூலி 336 ரூபாய். எங்களுக்கு 300 ரூபா போட்டாவே போதும். நாங்க வேலை மதியம் 1 மணி வரைக்கும் நாங்க வேலை செய்யறோம்.